வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். எண் கணிதத்தை பற்றி நிறைய பேர் கேள்வி அப்படிங்கிறது கேட்குறாங்க. நான் ஃபோனில் நியூமராலஜி பார்த்து ஃபோன் நம்பர் எடுக்கணும், அந்த ஃபோன் நம்பர் கடைசி கூட்டுத்தொகை என்னவாக இருக்கணும், கடைசி முடிகிற நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோன் எனக்கு வருமானத்தை கொடுக்குமா, லாபத்தை கொடுக்குமா, தொலைத்தொடர்புகளை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய கேள்விகள். நான் ஒரு இடத்துல இதை பதிவு பண்ணியிருந்தேன். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் ஜாதகம் பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அவங்க கேட்கக்கூடியது ஜெம்ஸ்டோன்ஸை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி என்ன கலர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணுன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஃபோன் நம்பர் இல்லைனா என்ன டிஜிட் நான் யூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு லாபத்தை கொடுக்கும், எனக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேள்விகளே இதுவாகத்தான் அது வைப்பாங்க. அதை ஒரு ஃபார்மெட் மாதிரி எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. என்ன கலர், என்ன இது, என்ன ஸ்வீட்ஸு, என்ன பொருட்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கேள்வியாக உங்களுக்கு வரும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஏஎல்பியில் அவங்களுடைய ஜாதகம் இந்த லக்னமாக இருந்தது அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் கடைசி அந்த கூட்டுத்தொகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி டிஜிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். சிலருக்கு அந்த கடைசி 2 நம்பர்ஸ் கூட சொல்லியிருக்கோம், சிலருக்கு ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரும். இப்போ 35 ஒரு நம்பர் வருது, 45 ஒரு நம்பர் வருது, 56 ஒரு நம்பர் வருது. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கடைசி அந்த கூட்டி பார்த்தோன்னா என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கணும். எனக்கு அந்த தொலைத்தொடர்புகள் எனக்கு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக நான் அந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறதுனால எனக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். மேஷ லக்னம் யாருக்கு செல்கிறதோ அந்த உங்களுடைய ஃபோன் நம்பர் எண்ணின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது 3ஆக இருக்கணும். எனக்கு ரிஷப லக்னம்ங்க, நான் என்ன யூஸ் பண்ணலாம், 4 வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, எனக்கு துலா லக்னம், நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம், 9 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு யூஸாக இருக்குமானா கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நான் விருச்சிக லக்னம், நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம். இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55ன்னு கடைசியில் முடியக்கூடிய நம்பர், அந்த கூட்டுத்தொகைங்கிறது லாஸ்ட்டில் ஒரு 55 அப்படிங்கிறது வரணும். நிறைய நம்பர்ஸ் கூட்டும்போது ஃபைனல் 55, அந்த 55ஐயும் கூட்டி 1 அப்படிங்கிறது அங்கே எடுக்கக்கூடாது. 55 அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, தனுசு லக்னம், எனக்கு என்ன நம்பர் கூட்டுத்தொகை, 56 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மகர லக்னம், நான் என்ன யூஸ் பண்ணலாம், 57 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அது மிகவும் சிறந்த பலனை அப்படிங்கிறது கொடுக்கும். சரிங்க, மிதுன லக்னம், நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம், என்னுடைய ஃபோனின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது 5வது நம்பர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். கடக லக்னம், நான் என்ன யூஸ் பண்ணலாம், இந்த கடக லக்னத்திற்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சிறப்பு. அது இந்த ஃபோனின் எண்ணு இல்லைன்னா 6 அப்படிங்கிற நம்பரை கூட எழுதி வச்சுட்டே பாருங்கள், உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அகலம். என்னங்க கடக லக்னத்துக்கு மட்டும் சோம்பேறித்தனம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது, நட்சத்திர புள்ளியாக இருக்குது. அப்போ அந்த சனி பகவானுடைய தன்மை அப்படிங்கிறது மந்தத்தன்மை. அதுலேருந்து நான் வேகமாக செயல்படணும், என்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த 6வது நம்பர் அப்படிங்கிற நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னம், நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம், 7வது நம்பர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னியா லக்னம், நான் என்ன யூஸ் பண்ணலாம், 8 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்கள், நல்லாயிருக்கும். நான் மீன லக்னம்ங்க, நான் என்ன யூஸ் பண்ணலாம், 2 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த 2 அப்படிங்கிற கூட்டுத்தொகை எதெல்லாம் வருதோ அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணால் என்னுடைய முயற்சிகள் நல்லா இருக்குமா, எனக்கு அதில் லாபம் கொடுக்குமா, என்னுடைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது விலகி மாற்றம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது மீன லக்னமாக இருக்கிறாங்க, ஏஎல்பி லக்னம், மீன லக்னத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் அங்கே சம்பந்தப்படும். இந்த சனி பகவான் யார் அப்படின்னா அந்த லக்னத்திற்கு 11க்கும் 12க்கும் ஆதிபத்தியம். அவர் என்ன பண்ணுவாருன்னா சோம்பேறித்தனம், மந்தத்தனம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதே மாதிரி லேசினஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே அந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணணும், டெய்லி 2 அப்படிங்கிற நம்பரை கையில் எழுதி வச்சுக்க சொல்லுங்கள், அதை பார்த்துட்டே இருக்க சொல்லுங்கள். அந்த 2வது நம்பர் அழிஞ்சு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்க சொல்லுங்கள். மருதாணியில் கூட 2ங்கிறத போட்டு அப்பப்போ பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க.
உங்களுடைய முயற்சிகள் அந்த 2வது நம்பர் மூலமாக விளக்கப்படுமானா அதில் சூப்பராக சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலுமே வெற்றி அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள் சஜஷன் கொடுத்துட்டுருக்கோம். இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நம்பர்ஸை கையில் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் கவனிக்கவே மாட்டேங்கிறேன், இந்த கவன சக்தி சிரவண சக்தி எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, கேட்கக்கூடிய திறன், இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள்னு சொல்லுவோம். இந்த கேரட் சாப்பிட சொல்லுவாங்க, கீரை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த நம்பர்ஸை கொஞ்சம் எழுதி அதை கையில் வச்சுக்க சொல்லுங்கள். மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். என்னுடைய முயற்சிகள் எனக்கு வெற்றி தரக்கூடியது, என்னுடைய ஃபோன்னால் எனக்கு லாபம் தரக்கூடியது, இந்த நம்பர்ஸ்னால் பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.